அண்ணா பாத்தியா அப்பாத்தி கே தூ நீ பாத்தியா அப்பாத்தி தூ தூ நீ பார்த்துக்கோ அண்ணா பார்த்தனே நால்மடி நால்மடி சந்தி சின்ன பண்ணே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, காலையில என்ன வேலை பண்றது, சும்மா தான் டீ குடிச்சிட்டு உட்காந்து கிடக்குறேன். என்ன காலங்கத்துல வீடு தேடி வந்திருக்கேன்? ராசாத்தி அக்கா வீடு வரையும் போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டுதான் வந்தேன். போயிட்டு வரலாம் வரியா? அக்கா வீட்டுக்கா? எதுக்குடி? இதுக்கா டயனா வேற வந்திருக்கா, போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம். அப்புறம் போகலன்னா எதுவும் சொல்லி காட்டுவாளுவ. அட ஆமா, டயனாவை வேற நான் பார்க்கவே இல்ல. சரி சரி இடி, பிள்ளைதாச்சியா வந்திருக்கா, அவ போகையில சும்மா வெறுங்கை வீசிக்கிட்டு போய் பாக்குறது. எதுவும் பழங்களும் வாங்கி எடுத்துட்டு போவேனா? முதல்ல போய் அவ பிள்ளை தச்சியா இல்லையான்னு பார்க்கலாம், அப்புறமா பழத்தை வாங்கிட்டு போவோம் வா. என்ன நீ தான் நேற்று சொன்ன இந்த விஷயத்துல இல்லாம அவ போய் சொல்லுவானு, இப்ப நீயே எப்படி பேசுற? சும்மா சொன்னோம்டி, என்ன இருக்கு இங்க வாங்கிட்டு போவேன். 4 பின்ன வாங்கி கொடுத்துக்கலாம். இப்ப போய் எப்படி இருக்க ஏதா இருக்குன்னு கேட்டுட்டு மட்டும் வரலாம் வா. சரி வாரேன். மாக்காணி நல்ல இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க பிள்ளை இருக்க. என்ன சின்ன பண்ண, பாவம் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கு, எல்லா வேலையும் எழுத்து விட்டுட்டு செய்யுதுடி. நான் சோறு குழம்பு ஆக்கிய 10 நாளைக்கு மேலாவது. அப்போ உனக்கு ஒரு அடிமை சிக்கிடுச்சுன்னு நினைச்சுக்க. எங்க உன் குழந்தை ஆளையே காணோம்? வேலைக்கு போயிருக்கான் அவன் அண்ணன் கூட. என்ன அதிசயம், வேலைக்கா? ஏட்டி உன் குழந்தைனா? ஆமா ஆமா, இந்த பிள்ளை வந்திருக்குல்ல, அதுக்கு வேண்டியதெல்லாம் அவன் தான் வாங்கி கொடுக்குறான். நலமுடி, நான் தெரியாம கேக்குறேன். அந்த பிள்ளையும் உன் குழந்தைனும் எதுவும் அப்படி இப்படி பேசிக்கிறாங்களா? சேத்தாச்சே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் இருக்கையில எப்படி? இல்ல, ஒருவேளை இந்த பிள்ளைய உன் குழந்தை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு எங்க உங்களுக்குலாம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு எதுவும் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி ஃப்ரெண்டு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படி இப்படின்னு கதையை விடுறானா? நீடி திடீர்னு குண்டு தூக்கி போடுற, என்ன சொல்ற? அப்படியெல்லாம் இருக்கும்? இப்படி இந்த காலத்துல யாரடி நம்ப முடியுது? நீ ஏன் நல்லா யோசிச்சு பாரு. உன் குழந்தை முன்னக்கு இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாரு. எனக்கு சந்தேகமா இருக்குடி. எனக்கு என்னவோ நான் சொல்றதா உண்மைன்னு நினைக்கிறேன். இந்த கனி பொண்ணை உன் குழந்தை தான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான். எங்க உங்களுக்குலாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஃப்ரெண்டுக்கு பொண்டாட்டி ஃப்ரெண்டு வெளிநாட்டுக்கு போயிட்டா இன்னும் 1 மாசத்துல கூப்பிட்டுக்குவான்னு இங்க தங்க வச்சிருக்கான். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் குழந்தனும் வெளியூருக்கு எங்கேயும் வேலைக்கு போறேன்னு 2 பேரையும் நவுத்திக்கிட்டு போயிடுவான் பாரு. ஏய், என்ன என் குழந்தை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான்னு சொல்றியா? என் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா அம்பிடுதேன். இந்த பொண்ணுங்க தங்க வைக்கிறதுக்கே என் சொந்தக்கார பொண்ணு பந்தக்கார பொண்ணுன்னு ஏதாவது சொல்லி தங்க வச்சிருக்கான். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதே அம்பிடுதேன். நான் நாட்டுக்கிட்டு தொங்க வேண்டியதேன். அக்கா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்ட மாதிரி இருந்ததே. அந்த பொண்ணு வருது 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 வருது. வாமா கனிமொழி, எப்படி இருக்கா? நல்லா இருக்கியாமா? வீடு ஊர் எல்லாம் முடிச்சிருக்கா? நல்லா இருக்குக்கா. உங்க ஊர் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. விட்டா நான் இங்கேயே இருந்துருவேன். அப்புறம் இங்கேயே இருக்கிறதுக்கு தானே வந்திருக்க, வேற எதுக்கு வந்திருக்க? இங்கே இரு. யார் உனைய வேணாங்கிறா? உன் வீட்டில் இருக்கிறதுக்கு யார் உனைய என்ன கேள்வி கேட்குறா? இது உன் ஊரு, உன் வீடு, நான் உன் அக்கா, இவ சும்மா இரு, ஏதாவது உன்னை இழுத்து விட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அனி, அடுப்புல சாப்பாடு வச்சிருக்கேன் பாருமா. நான் பக்கத்துல ராசத்திக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிக்கா, குழம்பு என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க, நானே வச்சிடறேன். இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு கிடைக்கல, கொடுத்து வச்சுவ நீ. சம வாயை மூடு சின்ன பொண்ணே, அப்புறம் எனக்கு ஏதாவது பேசுற பாரு உன்னைய. நீ சுப்பிரமணியம் ஏதாவது சொன்னா அந்த அக்கா கிட்ட சொல்லணும் வந்து. சரியா? நான் இருக்கேன். சின்ன பொண்ணே, என்னடி பிள்ளைகிட்ட நம்மளாம் இருக்கோம், எதுக்கும் பயப்படாதுன்னு தைரியம் சொல்றான். என்ன எரியிற நெருப்புல எண்ணெய் எள்ளி தான் ஊத்துவ நீ. பாட்டி நீ போயிட்டே இரு, நான் வரேன். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதான் அவனு வியாபாரத்துக்கு. அனி, அவ பேசுறதெல்லாம் எதுவும் பெருசா காதுல வாங்கிக்காத. அது ஒரு பைத்தியம், அப்படிதான் ஏதாவது புலம்பிக்கிட்டு கிடக்கும். நீ உள்ள போய் வேலையை பாரு, சரியா? 4 பண்ண அவன் உங்ககிட்ட எதுவும் பேசினா வாயை திறந்து கூட எதுவும் பேசக்கூடாது. அப்புறம் சரி, நான் சுப்பிரமணி வந்தா நான் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கிறேன். வெளிநாட்டுக்கு பாய் ஃப்ரெண்டு எங்கேயோ போயிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அவன் எதுவும் போன்கின் பண்ணானா? எனக்கு தெரியலக்கா, எதுவாக இருந்தாலும் சுப்பிரமணியை கேட்டாதான் தெரியும். என்னடா இது திடீர்னு அக்கா அப்படியெல்லாம் பேசுதுன்னு எதுவும் தப்பா எடுத்துக்கத. சுப்பிரமணி சொன்ன மாதிரி 1 மாசத்துக்கு நீ இங்கே தான் தங்கணும். அதெல்லாம் நான் ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன். ஆனாலும் ஊர்காரி வாயை அடிக்க ஏதாவது நான் சொல்லிதானே ஆகணும் அவள்கிட்ட. நான் ஒரு புத்தி கட்டவ. போய் சின்ன பொண்ணுகிட்ட போய் இந்தா சுப்பிரமணி ஒரு பொண்ணை கூட்டி வந்திருக்கான்னு சொல்லிட்டேன் பாரு. அவ ஊர் முழுக்க தண்டோரை அடிச்சு வச்சிருக்கா. சரி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நீ உள்ளப்போ எவ்வளவு எதுவும் ஏடா கூடமா பேசினாலும்னா எதா இருந்தாலும் வசந்தியை கட்ட பேசுன்னு சொல்லிடணும், சரியாம்மா? சரிக்கா. நேற்று கூட முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு அக்கா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க. முக்காடு போட்ட அக்காவா? யார் அந்த உமாலா? இந்த கீதாவை சொல்றியா? என்னவா அவளுக்கு என்ன? அது வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சொல்லு, எவளுக்கும் பயப்படாத. சொல்லு, என்ன கேட்டா? நீயும் சுப்பிரமணியும் யாருக்கும் தெரியாம கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் சுப்பிரமணியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். ஆனால் அவங்க எதுவுமே காதில் வாங்காம போயிட்டாங்கக்கா. நீ எதுக்கு அவள்கிட்ட பேசுற? நான் என்ன சொல்லியிருக்கேன்? வீட்டை தாண்டி எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அக்கா, நான் எங்கேயும் போகலக்கா. தோட்டத்தில் செடிங்களுக்கு தண்ணி ஊத்தையில தான்க்கா. அந்த அக்கா அவங்க தோட்டத்து வாசலேருந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவளை நான் பேசிக்கிறேன். நீ உள்ள போ. இன்னைக்கு எவ்வளவு பேசினானா வாயை மூடுங்கடி சிரிக்க வரலான்னு சொல்லிட்டு உள்ள வந்துரு. என்ன இது இருக்க வம்பு கூடிக்கிட்டே போகுது, நான் என்ன பண்றது? ராசாத்தி, ராசாத்தி எங்க போயிட்டான்னு தெரியல. டைனாவுக்கு காப்பி கிப்பி எதுவும் கொடுத்தாலா என்ன? அவன் வயிற்று பிள்ளைதாச்சி. ஐயோ, காப்பி குடிச்சாலா என்ன பண்ணான்னு தெரியலையே. ஏமா சொல்லுங்க. டைனாவுக்கு காலையில காப்பி குடிக்க எதுவும் கொடுத்தியா? டைனா தான் தூங்கிட்டு இருக்கல. சரி, தூக்கத்துல அவளை எழுப்ப வேணாம்னு தான் எதுவும் கொடுக்கல. ஏமா
நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யற? எதுவா இருந்தாலும் இனி டைனாவை கேட்டுக்கிட்டு தான் செய்யணும். சரிங்க டைனாவை கேட்டுக்கிட்டே செய்யறேன். என்ன செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்க. அதான் நீ சொன்ன மாதிரி வாந்தி கிந்தி எதுவும் வருதானே தெரியல. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா இட்லி 2 சுட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு சட்னி வச்சுக்கலான்னு பாக்குறேன். சரி, அவளை எதுவும் கேட்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் நம்மளே செஞ்சு கொடுத்துடலாம். இந்தா நீ போய் சின்ன வெங்காயம் இருந்தா ஒரு 4 எடுத்துக்கிட்டு 3 தக்காளி எடுத்துட்டு இஞ்சியும் பூண்டையும் எடுத்துக்கிட்டு வா. சரியா? நான் அம்மியில வச்சு நல்ல காரமா சட்னி அரைச்சு தரேன். இந்த மாதிரிலாம் அம்மியில சட்னி அரைச்சு கொடுத்து எம்புட்டு நாள் ஆகுது. அம்மியில அரைக்கிற சட்னி டைனாவுக்கு மட்டும்தானா இல்ல எனக்கும் பங்கு எதுவும் உண்டா? ஏண்டி அவளுக்கு மட்டுமா கொடுக்க முடியும்? எல்லாரும் தான் சாப்பிடணும். சரி, நீ போய் அவ எழுந்திருக்காளா என்னன்னு பாத்துட்டு வா. இட்லி கேட்கறாளா தோசை கேட்கறாளான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் அவளை கேட்டுக்கிட்டே செய்யும். அப்புறம் கூட்டி வந்து என் பிள்ளைக்கு அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு அந்த தாமரை வந்து எதுவும் சத்தம் போட்டுக்கிட்டு நிக்க போறா. அப்பா நல்ல தூக்கம். டைனா என்னக்கா? ஐயோ என்னம்மா பண்ற? இப்படி திமிரெல்லாம் முறிக்க கூடாது. உடம்பெல்லாம் அப்படி இப்படி நெளிக்க கூடாதுமா. சரி விடு ஏதோ தெரியாம செஞ்சு பிடிச்சி விடு. ஏம்மா டைனா, இப்படியெல்லாம் அப்படி இப்படின்னு நினைச்ச வாட்டுக்கு திரும்ப கூடாதுமா. சரி டைனா, டீ வேணுமா காப்பி வேணுமா பால் வேணுமா என்னம்மா வேணும்? ஒரு வாரமா எங்க அம்மா எனக்கு பாதாம் பால் தான் கொடுத்தாங்க. சரி, இங்கெல்லாம் அது கிடைக்காது. எனக்கு டீயே கொடுங்க. ஏம்மா என்னம்மா வயிற்று பிள்ளைத்தாச்சி பாதாம் பால் வேணும்னு கேட்டுவிட்டு அப்புறம் அதெல்லாம் கிடைக்காதுன்னு ஏன் சொல்றேன்? எனக்கு என்ன அப்ப பாதாம் பால் தானே வேணும். 5 நிமிஷத்துல அக்கா செஞ்சு தரேன். கடையில் விற்கிற பவுடர் பாதாம் பால் கிடையாது. எங்க அம்மா 1/2 கிலோ 1 கிலோன்னு முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட்னு எனக்காக வாங்கி வச்சிருந்து அதுலேருந்து மசாலா பால் போட்டு கொடுப்பாங்க. சரி அன்னைக்கு ஒரு நாள் போகட்டும். நாளைக்குலேருந்து காலையில ஒரு வேளை மசாலா பால், சாயங்காலம் ஒரு வேளை மசாலா பால். நல்லா குடிச்சிட்டு குழந்தை தெம்பா வளரட்டும். சத்தி, நான் சொல்ல வந்த நீயே சொல்லிட்டேன். சரி, காலையில அது இருக்கட்டும். சாப்பாடு என்னம்மா சாப்பிட்ற? சாப்பிட முடியுதா? வாந்தி எதுவும் வருதா? ஐயோ, அம்மா சொன்னதையே மறந்துட்டேன் பத்தியா. அப்பப்போ வாந்தி எடுக்க சொன்னாங்க. வாந்தி இருந்தா கொமட்டுது. வாந்திங்கிற பேரை கேட்டாலே உடம்புலாம் ஒரே கிடுகிடு நடக்குதுப்பா. என்னம்மா ரொம்ப வாந்தி வருதா? அப்படித்தாம்மா இருக்கும், கொஞ்ச நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும். ஆமா, எந்த ஆஸ்பத்திரியில போய் காமிக்கிற உடம்ப? எந்த ஆஸ்பத்திரி, எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிற? நம்ம மல்லிகா டாக்டர்கிட்ட காமிக்கலாம். இன்னைக்கு வரியாமா? டாக்டர் கிட்டயா? ஐயோ, என்ன பண்றது இப்ப? ஏமா சாயங்கால நேரத்துல தான் இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கிட்ட போய் மல்லிகாட்ட காமிச்சிட்டு வந்துடலாமா? நல்லா பாப்பாங்க, கைராசனியா டாக்டர். அவங்க கிட்ட போனாலே சுகப்பிரசவம் தான் ஆகும். அப்புறம் உனக்கு 3 பிள்ளையும் அவங்க கிட்ட போய் தானே சுகப்பிரசவம் ஆனிச்சு. நானே நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன், அப்புறம் நீயே சொல்லிவிட்டேன். மல்லிகானா அந்த மரத்தடிக்கு அடியில ஒரு சிமெண்ட் வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை ஒன்று உட்காந்து பாக்கமே, அதுதானே சொல்றீங்க? ஐயோ, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் பேசாதம்மா. கைராசனா அவங்க கிட்ட போனாலே உடம்புல எதுவும் பிரச்சனை இருந்தாலும் சரியா போயிடும். இப்படி சொல்லியே தான் 6 வருஷம் அவங்க கிட்ட போய் என் உடம்ப காமிச்சு இப்பதான் ஏதோ எங்க அம்மா சொன்ன டாக்டர்கிட்ட போனதால குழந்தை உண்டாயிருக்கு. மறுபடியும் அவங்க கிட்ட கூப்பிட்டுட்டு போய் என்ன பண்ண போறீங்க? உங்களை நம்பி வந்ததுக்கு இதுதான் எனக்கு தேவைப்பட. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? சரி, நம்ம குடும்ப டாக்டர் மாதிரி போய் ஒருட்ட அவங்கள பாத்துக்கலாம். நாளை பின்ன ஏன் என்கிட்ட சொல்லலன்னு வருத்தப்படுவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். உங்களோட திருப்திக்காகலாம் என் உடம்ப யாருக்கிட்டையும் காமிக்க முடியாது. எங்க அம்மா இந்த 3 மாசமா எனக்கு பெரிய பெரிய ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் வைத்தியம் பாக்குறாங்க. அவங்க கிட்டலாம் உங்களால கொண்டு போய் காட்ட முடியாது இல்லையா? உங்களுக்குலாம் அந்த கூரக்கொட்டை டாக்டர் தான் உங்களுக்கு தெரியும். சரி, பின்ன நீ எங்க காமிக்கிறியா அங்கேயே காமிமா. நான் எதுவும் சொல்லல. சரி, காலைக்கு இட்லி 2 அவிக்கிறேன், சாப்பிட்றியா? இல்ல முட்டை ஊத்தி தோசை போட்டு தரேன், சாப்பிட்றியா? இட்லி தோசைலாம் எனக்கு ஒன்றும் செட் ஆகாது. காலையிலேயே பூரியோ இல்ல பொங்கலோ இருந்தா நல்லா இருக்கும். ஏண்டியே, பூரி பொங்கல் வேணுமா? என்னத்துக்குடி ஆகுது அந்த வயிறு? என்ன பொருளை சாப்பிட்டா? மாசமா இருக்கிற நேரத்துல பூரியும் திங்க கூடாது, பொங்கலும் திங்க கூடாது. நல்ல செரிமானம் ஆகுற மாதிரி இட்லியே தோசையே தின்னு. அப்புறம் உடம்புக்கு எதுவும் கோளாறு வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பாத்துக்க. கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தி இரு. உங்களால செஞ்சு கொடுக்க முடியாதுன்னா விட்டுடுங்க. உங்களுக்கு கண்டதுல இந்த 10 ரூபாய்க்கு உளுந்து வாங்கி இந்த ஆட்டுக்கல்ல ஆட்டின இட்லியும் பூரியும் தான் இந்த வீட்டுல கிடைக்கும். நான் கடையிலேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். இனிமே சாப்பாடை பத்திலாம் நீங்க எதுவும் கேட்க வேண்டாம். அவளுக்கு அதுதான் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கோ என்னவோ, சாப்பிட கொடுக்குமா. எதுவும் உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா கை வைத்தியம் பண்ண நீங்க இருக்கீங்க. அப்புறம் என்னத்த கவலை? ஆமா, நம்ம கை வைத்தியம் பண்ணா ஏத்துக்கோல வர அவ. அம்மா 50,000 செலவு பண்ணி தான் இனியும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்கன்னு பெரிய அல்டாப்பு காட்டிக்கிறா. கை வைத்தியம் எங்க இருந்து பண்றது? சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே அக்கா அந்த மாவு இருக்கு, பூரி போட்டு உனக்கு உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சு தரேன். பொங்கல் இன்னொரு நாளைக்கு செஞ்சு தரேன், சரியாம்மா? போய் பல்லு விளக்கிட்டு வா. நான் காலையில சாப்பிடலாம் ஒரு 10 மணிக்காக தான் சாப்பிடுவேன். கொஞ்சம் டைம் ஆகட்டும், இருங்க. போய் இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறம் மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. உங்களால செய்ய முடியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் கடையில் ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்ன செய்வேன்? பூரிங்கிறா, குருமாங்கிறா, மட்டன் பிரியாணிங்கிறா. ஆனா 3 பிள்ளைக்கு 10 தண்ணி கூட குடிக்காம கிடந்தனே. ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. இவளுக்கு எல்லாம் ஏத்துக்குதோ என்னவோ. அவ சொல்ற மாதிரியே செஞ்சு கொடுப்போம். ஏன் நமக்கு வம்பு?